கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த உபவாசத்தின் 15வது நாளில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு கூட நாம் வாலிபர்களுக்காக நாம் உபவாசித்து ஜெபிப்பது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. பின்வரும் சந்ததியாகிய நம்முடைய வாலிபர்களுக்காக ஆண் பிள்ளைகளுக்காக நாம் மிகவும் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நான் வீடுகளில் அநேக வாலிப பிள்ளைகளை வைத்து கொண்டிருக்கிறீர்கள். சிலர்லாம் அவர்கள் வழி தப்பி போகிறவர்களாய் அடிக்ஷன்லே பலவிதமான காரியங்களில் இருக்கிறார்கள். மறைமுகமாக பல காரியங்களில் அவர்கள் என்டாங்கிளாகி இருக்கிறார்கள். எங்கே போகிறார்கள் வருகிறார்கள் என்றால் தெரியவில்லை, கேட்டாலும் சொல்ல மாட்டார்கள். இதனால் பெற்றோர்கள் மிகவும் மன வருத்தத்தோடு துக்கத்தோடு இருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதற்காக நாங்கள் இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நான் வெகு நாளுக்கு முன்பாக ஒரு கதையை கேட்டேன். ஒரு வெளி தேசத்துக்கு படிக்க போன ஒரு பிள்ளை மனநோயினாலே, அவன் மன வருத்தத்தினாலே அவன் பாய்சன் குடித்து சாக வேண்டும் என்று நினைக்கிறான். அந்த நேரத்தில் அவருடைய தாயார், தன்னுடைய தாய் தேசத்தில் இருக்கிற அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த பிள்ளை குறித்த ஒரு பெரிய பாரம் உண்டாகிறது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார், உடனே அவர்கள் போராடி அந்த பிள்ளைக்காய் ஜெபிக்கிறார்கள். கர்த்தாவே, இந்த பிள்ளையை காப்பாற்றும், என் பிள்ளை தூரத்தில் இருக்கிறான், அவனுக்கு எந்த விதமான தீமை வரக்கூடாது என்று சொல்லி அவர்கள் மிகவும் பாரத்தோடு அந்த பிள்ளைக்காய் ஜெபிக்கிறார்கள். மறுபடியும் கர்த்தர் பாரப்படுத்துகிறார். விடாமல் அவனுக்காக ஜெபிக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ராக்காலமாக இருக்கிறது, அந்த பிள்ளை இருக்கிற இடம் பகற்காலமாக இருக்குது. அப்போ அவர்கள் முழுவதும் அந்த பிள்ளைக்காய் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். மறுநாளில் அவர்கள் எழும்பி அந்த மகனை கூப்பிட்டு, மகனே, ராத்திரி உனக்கு நான் ராவெல்லாம் உனக்காக போராடி ஜெபித்தேன், மிகவும் மனக்கலக்கத்தோடு ஜெபித்தேன், உனக்கு என்ன ஆனதுப்பா, நீ நல்லா இருக்கியான்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த மகன் சொன்னான், நான் ஏதோ ஒரு டிப்ரெஷனில் பாய்சன் குடித்து சாக வேண்டும் என்று பாய்சன் பாட்டில் எடுக்கிறேன், குடிக்கலான்னு நினைக்கிறேன், கீழே கை தானாக கீழே போகுது, மறுபடியும் குடிக்கலான்னு நினைக்கிறேன், கை கீழே போகுது, இப்படியாய் நான் முழுவதும் பகல் முழுவதும் நான் பாடுபட்டேம்மா அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே அந்த தாய் முழுவதும் ஜெபித்ததுனால அந்த மகன் அந்த பாய்சன் எடுக்காமல், அந்த விஷத்தை குடிக்காமல் அவன் தப்பு வைக்கப்பட்டான். ஆகவே ஒரு தாயினுடைய ஜெபம் மிகவும் விலையேற பெற்றதாக இருக்குது. ஆகவே நாம் இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். விசேஷமாக நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காய் நாம் மிகவும் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அவர்களை விழ தள்ளுகிறதான சாத்தானுடைய காரியங்கள் ஏராளமாக இருக்குது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, பலவான்கள் கையில் இருக்கிற அம்புகளுக்கு சமானமாக ஒரு வாலிப பிள்ளை இருந்தால் எருதுகளின் வரத்தால் மிகுந்த பலனுண்டு என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எருதுகள் என்றால் ஆண் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வளர்ச்சி நமக்கு மிகவும் பிரயோஜனம். பலவான்களுக்கு அவர்களுடைய காரியங்கள், அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரயோஜனமாக இருக்குது. ஆகவே இந்த நாளிலுமாய் கூட நாம் வாலிபர்களுக்காக ஜெபிக்க இந்த நாளில் நாம் மிகவும் உபவாசித்து நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற தாய்மார்கள் எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை ஏறிடுங்கள். சங்கீதம் 78:4 நாம் வாசிக்கிறோம், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதியையும் அவருடைய பலத்தையும் அவருடைய செய்கையும் அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். இந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்கள் காதுகள் கேட்கும்படி நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய மகிமையை, அவருடைய துதியை நாம் துதிக்க இருக்க வேண்டும். அவருடைய பலத்தை அவர்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் யோசுவாவின் காலத்திலே பார்க்கும் பொழுது, யோசுவா யோர்தானை கடந்து வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், யோர்தான் நதியிலிருந்து நீ 12 கற்களை கொண்டு வந்து அதை கரையில நட்டுவை, பின்னால் உன்னுடைய சந்ததி பிள்ளைகள் வந்து கேட்கும் பொழுது இதெல்லாம் என்ன கற்கள் என்றால், நாங்கள் இந்த யோர்தானை கடந்து வந்தோம், யோர்தானின் மத்தியிலிருந்து இந்த கற்களை எடுத்துக்கொண்டு வந்தோம் என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்கு சாட்சியாய் வைக்க வேண்டும் என்று யோர்தானிலிருந்து எடுக்கப்பட்ட கற்கள் என்று சொல்லி 12 கற்களை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வந்து வைக்கிறார்கள். இது போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்களை செய்தார், நமக்கு என்ன உதவி செய்தார், நம்முடைய வாழ்நாளில் நம்ம எப்படியெல்லாம் கர்த்தருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது அவர்களுடைய வாழ்நாளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய துதியையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலத்தையும் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆமேன். அது மட்டும் இல்லாதபடிக்கு 78 சங்கீதம் 5 வாசிக்கிறோம், அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படிக்கு நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். நம்ம யோசுவாவின் கதையை நான் உங்களுக்கு சொன்னேன். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின்வரும் சந்ததி அதை அறிந்து அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அதை அவர்கள் அறிவிக்கும்படிக்கு தேவன் பேரிலே அவர்கள் நம்பிக்கை வைத்து தேவனுடைய செயல்களை மறக்காமல் அவர்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தவும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளவும் இந்த இருக்கிற முரட்டாட்டமுள்ள கலகமுள்ள சந்ததியாகிய
தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கு இவைகளை கட்டளையிடுங்கள். சில தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தி கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் போனார்கள். அப்படி நம்முடைய சந்ததி போகக்கூடாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை, அவருடைய பலத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அறிவிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பிரேஸ் தி லார்ட். அப்பொழுது நாம் அப்படி செய்தோம் என்றால் நம்முடைய சந்ததி என்ன செய்யுமா? சங்கீதம் 24:6 வாசிக்கிறோம், அவர்கள் இதுவே அவரை தேடி விசாரித்து அவர் சமூகத்தை நாடுகிற யாக்கோபினும் சந்ததி என்று 24 சங்கீதம் 6 நாம் அதை வாசிக்கிறோம். ஆகவே நாம் கர்த்தருடைய வழியிலே பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை தேடி விசாரித்து அவருடைய சந்ததியாய் அவர்கள் வாழ்வார்கள் என்பதற்கு அவருடைய சமூகத்தை நாடுவார்கள் என்பதற்கு சந்தேகமே இல்லை. 112 சங்கீதம் 2 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையாளுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய பிள்ளைகளை நாம் செம்மையான வழிகளில் நடத்தினால் நாம் மாத்திரமல்ல நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவள் எவரும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும், அவர்கள் 1000 தலைமுறை வரைக்கும் கூட அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று யாத்திராம 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அவர்கள் சிறியவர்களாக இருக்கும் பொழுதே கர்த்தருடைய துதியையும் அவருடைய பலத்தையும் அவருடைய அதிசயங்களையும் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி நாம் சொல்வோமானால் வாலிப நாட்களில் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்? பிரசங்கி 11:10 நாம் வாசிக்கிறோம், உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும் மாயை. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இப்படிப்பட்ட உபதேசங்களை கொடுக்கும் பொழுது அவருடைய இருதயத்தில் சஞ்சலம் இருக்காது. அநேக பிள்ளைகள் டிப்ரெஷன் என்று ஓடுகிறார்கள், சஞ்சலமாக இருக்கார்கள், குழப்பமாக இருக்குது, என்ன செய்யறதுன்னே தெரியல. அவர்கள் வாழ்க்கைக்கு வழி அறியாமல் அவர்கள் துக்கித்து கொண்டிருக்க காரணம் என்ன? நம்ம அவர்களை சரியான ஒரு அஸ்திபாரத்தின் மேல் அவர்களை வளர்க்காதுதான் காரணம். அவருடைய இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் அவர்கள் மாம்சத்திலிருந்து தீங்கையும் இந்த உபதேசங்கள் நீக்கி போடுகிறதா இருந்து இதை நாம் செய்வோமானால் நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இனமாய் கூட 1 யோவான் 2:10 நாம் வாசிக்கிறோம், பிதாக்களே ஆதி முதல் இருந்தவர்களை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன், வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். பார்த்தீங்களா, வாலிப பிள்ளைகள் பலவான்கள், அவர்களுக்கு நல்ல பலன் இருக்குது. அந்த பலத்தை நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாதபடிக்கு தேவ வசனம் அவர்களில் நிலைத்திருக்குது. நம்ம நினச்சிக்கிறோம் அவங்களுக்கு வசனம் தெரியாது, அவங்க கவனிக்காமல் இருக்கிறாங்கன்னு. இல்லை, நம்முடைய வாழ்நாட்டில் அவர்கள் உன்னிப்பாய் கவனிக்கிறார்கள், அவருடைய உள்ளத்தில் அதெல்லாம் எழுதி வைக்கிறார்கள். காலம் வரும்பொழுது அதை சொல்வார்கள், நம்ம கேட்போம், நீ எப்போ இதை கேட்ட, எப்போ நான் உனக்கு இது சொன்னேன், நம்ம மறந்துடுவோம். ஆனால் வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்திலே வசனம் இருக்கும். அவர்கள் சிறு வயதில் கேட்டது அவர்களுக்கு அது கவனத்தில் வைத்திருப்பார்கள். சமயம் வரும்பொழுது அதை யோசித்து பார்ப்பார்கள். ஆகவே தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல நிலத்திலே விதைக்க வேண்டும். பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கும் பொழுதே அந்த இருதயத்தில் நாம் வசனங்களை போடுவோமானால் அவர்கள் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வார்கள். வசனம் உங்களிலே நிலைத்திருக்கிறதுனாலே நான் உங்களுக்கு எழுதுகிறேன், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ பொல்லாங்கனை ஜெயிக்கிறது என்றால் என்ன? அவர்கள் சாத்தானை ஜெயிக்கிறதுக்கே பிறந்திருக்கார்கள். எல்லாரும் நம்புங்கள், நம்முடைய பிள்ளைகள் சத்துருடைய எல்லா கிரியைகளை அவர்கள் ஜெயிப்பார்கள். ஏனென்றால் நாம் ஜெயித்தோம், நாம் பின்பற்றுகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெயித்தவர். ஆகவே நம்முடைய பின்வரும் சந்ததி கூட ஜெயிக்கிற சந்ததியாகவே இருக்கும். சாத்தானை அவர்கள் ஜெயிப்பார்கள், உலகத்தை ஜெயிப்பார்கள், பிசாசை ஜெயித்து அவனுடைய எல்லா தீவினைகளை ஜெயித்து வாலிபத்தின் பாவங்களை ஜெயித்து நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களாய் வாழ்வார்கள். நாம் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம், அவர்களுக்காய் உபவாசிப்போம், கண்ணீரோடு அவர்களுக்காய் நாம் விதைகளை விதைக்கும் பொழுது கண்டிப்பாய் அது ஒரு நாளில் பலன் கொடுக்கும். ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். வாலிபர்களே, வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன், நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தவர்களாதனால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதி வைத்திருக்கிறார் 1 யோவானில். ஆகவே நம்முடைய பிள்ளைகளை குறித்து நல்ல எண்ணங்களை வையுங்கள், உபவாசியுங்கள், அவர்களுக்காய் ஜெபியுங்கள். இந்த உலகத்திற்கு அவர்களை விட்டு கொடுக்காதிருங்கள், பிசாசுக்கு அவர்களை கொடுக்காதிருங்கள். கர்த்தருக்கு என்று அவர்களை பிரதிஷ்டை செய்து வளர்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களை காத்துக்கொள்வார். ஆமேன். என அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள
அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பின்வரும் சந்ததிகளுக்காக நாங்கள் சாட்சிகளை ஏற்படுத்துகிறோம். உம்முடைய பலத்தை அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த அதிசயங்களை அவர்களுக்கு நாங்கள் கர்த்தாவை விவரித்து சொல்லுகிறோம். அவர்கள் பின்வரும் காலங்களிலே எங்களுக்கு சாட்சிகளாய், உமக்கு உத்தம சாட்சிகளாய் அவர்கள் இந்த பூமியிலே நிலைக்க வேண்டும். யோர்தானிலிருந்து எடுக்கப்பட்ட கற்களைப் போல எங்களுடைய பிள்ளைகள், வாலிபர்கள் வாழ வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, சபையிலே, பட்டணத்திலே, தேசத்திலே, உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும், வாலிபர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் எங்களுடைய சந்ததிகளாக இருந்து உமக்கு சாட்சியாக இருக்க வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துதிகர மகிமை உமக்கு கொடுக்கிறோம். எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் மனமுடைந்து பாரத்தோடு, கண்ணீரோடு, உபவாசத்தோடு இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய வாலிபர்களுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவாராக. ஆமென்.